இப்போ இந்த வாணலியில பச்சரிசியை போட்டுட்டேன். பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் போடுறேன். இதை இப்போ நல்லா செவக்க வரும். நல்லா செவக்கிற மாதிரி அது வாசனை வரும். செவக்க வரைக்காதான் வாசனை வரும். அந்த மாதிரி இப்போ பாருங்க, இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா செவக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த வாணலில் போட்டுட்டு இப்போ 3 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ இந்த வெல்லத்தில் 3 டம்ளர் தண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். பயத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து செவக்க வறுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ரவா பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் பல்ஸ் ஓட விட்டீங்கன்னா அது மாவாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரவா பதத்துக்கு அரைக்கணும். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ வறுத்து வச்ச அரிசியும் பயத்தம்பருப்பையும் மிக்சியில் போட்டு நல்லா ரவையா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரவையா இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிக்க அதை எடுத்து வடிகட்டணும். ஏன்னா வெல்லத்துக்கு அடியில லேசா மண்ணு கல்லெல்லாம் இருக்கும். இப்போ இந்த வடிகட்டின வெல்ல தண்ணிய மறுபடியும் வானிலையில விட்டு, இது ஏற்கனவே கொதிச்ச வெல்ல தண்ணி தான், சூடாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேசா கொதி வரட்டும். அப்புறம் இந்த ரவையை அதில் கொட்டி கலரலாம். இப்போ இந்த ரவையா வறுத்து வச்சிருக்கிற அரிசியும் துவரம்பருப்பையும் இதில் கொட்டி நல்லா கலரணும். இதை இன்னொரு பாத்திரத்துல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கர்ல 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாத்திரத்தை உள்ள வச்சு இப்போ இதை
3 விசில் வர வரைக்கும் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் திறந்துடும். ஓகே, இப்போ குக்கர் சவுண்ட் அடங்கியாச்சு. இப்போ குக்கரை திறந்து இந்த களி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுத்து. இப்போ களி நல்லா வெந்துருச்சு. இதுல ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு டம்ளர்ல கொஞ்சம் பச்சைக்கல் போறோம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதுல கலந்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலரி விடுவோம். இப்போ இந்த முந்திரி பருப்பை நெய்யோட இதுல போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருவேன். என்னென்ன காய் போட போறேன்னா சக்கரவள்ளி கிழங்கு, பரங்கிக்காய், குடமிளகா, கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சை. இது வந்து பச்சை மொச்சை. அப்புறமா பச்சை பட்டாணி. இன்னும் கூட காய் வேணும்னா பூசணிக்காய் சேர்க்கலாம், சேப்பக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இந்த வாட்டி இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா கலந்து காயை நல்லா வேக வச்சு இப்போ இந்த காய் வேகட்டும். வறுக்கிறதுக்காக எவ்வளவு வேணுமோ ஒரே ஒரு ஸ்பூன். இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் வச்சிருக்கேன். இதுல 4 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை தனியா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 மிளகு. பேருக்காக மிளகு போட்டுக்கிறோம், இல்லாட்டா காரம் ஆயிடும் மிளகு. இப்போ
மிளகா வத்தல். காரத்துக்கேற்ப அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கேற்ப மிளகா வத்தல். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதுல தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் அதையும் போட்டு அதையும் வறுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது இந்த தட்டில் கொட்டிக்கணும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு. ஒரு தடவை பார்த்துருவோம் நல்லா வெந்திருக்காங்க. நல்லாவே வெந்திருக்கு காய். இதில் எலுமிச்சம்பழ சைஸில் நான் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இதில் வச்சிருக்கேன். இந்த புளியை போட்டு போகிறேன். இப்போ நம்ம மசாலா கரைச்சி வச்சிருந்த இது எல்லாத்தையும் இதில் நம்ம போட போகிறோம். இதில் நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இந்த சுவையை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். அப்புறம் கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம். அப்போதான் கூட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாம வேக வச்சிருக்கிற இந்த துவரம் பருப்பை இதில் சேர்த்துடுறோம். இப்போ நம்ம திருவாதிரை கூட்டு சூடா சுவையா தயாராகிடுச்சு. வணக்கம்.